நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல உங்க அத்தா. இதுவே உன் வீட்டாளுங்க யாராச்சும் தான் இப்படி பண்ணிருப்பியா? இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் இப்படி பண்றத பார்த்தேன் ஒருத்து கையில குத்துருவேன். ஜாக்கிரதை. அப்படி போட்டேன்னு வச்சுக்க ஆளியும் மூஞ்சியும். ஹலோ ஹலோ அம்மா, அந்த ஆஸ்டலோட பேர் என்னம்மா? உனக்கு எத்தனை முறை தாண்டி சொல்றது? குயின்ஸ் ஹாஸ்டல், குயின்ஸ் ஹாஸ்டல், குயின்ஸ் ஹாஸ்டல். சரிங்க சரிங்க. குயின்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு சேர்த்துங்க. என்ன பேருமா? குயின்ஸ் ஹாஸ்டல். ஓகேம்மா. என்னம்மா? எவ்வளவு நாச்சு? 300 ரூபா. இந்தாங்க. இங்க கம் எங்கேயாச்சும் கிடைக்குமா? கம் இருக்குமா தரேன். எவ்வளவு? 100 ரூபா. இந்தாங்க. நான் வரேங்க. ஏமா பஸ் விட்டு போயிட்டு வரமா. ரொம்ப நன்றி. சரிம்மா. என் புருஷனை கண்டுபிடிக்க சொல்லி கேஸ் போட்டிருந்தேன். என்னையா? ஏமா கேஸ் கொடுத்தா மட்டும் போதுமா? அதை வாதாடுறதுக்கு துட்டு தர தேவையில்லையா? ஐயா என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க கேட்கும் போதுல அப்பப்ப பணம் கொடுத்துட்டு தானே இருந்தேன். எதே நீ கொடுக்குற 50-100 பிச்சை காசுக்கு நான் போய் கோர்ட்ல வாதாடணுமா? ஐயா அப்படி சொல்லாதீங்க. என் புருஷன் காணாம போய் 6 மாசம் ஆயிடுச்சா. எங்க போனாரு என்ன பண்றாரு ஒண்ணுமே தெரியலீங்க. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடணும்னா நிறைய பணம் செலவாகும். அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. கிளம்பு. அப்படி சொல்லாதீங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. என் வீட்டு அடமானம் வச்சாச்சு. நான் உங்க ஃபீஸ கட்டிருங்கயா. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்கயா. யாரு வீட்டை யாரடி அடமானத்துல வைக்கிறது? யாருமா நீங்க? யாரா? சக்காலத்தி. உன் சக்காலத்தி. உன் புருஷன் எங்க போறான் எங்க வரான் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ளேயே குக்குட உக்காந்துக்கிட்டு இருந்தா இப்படிதான் வீட்டை அடமானம் வைக்க போறேன். அடமானம் மூஞ்சு முகரெல்லாம் பேசிருவேன். என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றேன்னு புரியலையா? பல்தேசி பல்தேசி ஜனாகினானு டான்ஸ் ஆடுறேன். வரியா? தைய தக்கான ஆடுவேன். பரதேசி பரதேசி. அடியே உன் புருஷன் கடனா என்கிட்ட 8 லட்சம் வாங்கியிருக்கான். இப்ப வரைக்கும் அது திருப்பி கொடுக்கல. வட்டியும் அசலும் கட்ட முடியாம இந்த வீட்டோட பத்திரத்தை என்கிட்ட அடமானத்துல வச்சுட்டு ஓடி போயிட்டான். போடி வெளியே. இனிமே உனக்கு இந்த ஹாஸ்டல்ல இடம் இல்ல. சத்தியமா இந்த பணத்தை நான் எடுக்கலக்கா. அப்பா நாங்க திருடணும்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லக்கா. ஆனா நான் திருடலக்கா. அப்படியே இதுல உன் பேக்ல இவ்ளோ காசு? அது வந்துக்கா நான் புது போன் வாங்குறதுக்காக என் சம்பள காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுக்கா அது. அடியே யார் காதுல பூ சுத்துற? ஹாஸ்டல்ல கூட இருக்க பிள்ளைங்களோட காசை கொஞ்சம் கொஞ்சமா திருடி வச்சிட்டு இப்ப உன் காசுங்கறியா? போடி வெளியில. இப்படி திடுதுப்புன்னு போக சொன்னா நான் எங்கக்கா போவேன்? என் கையில 10 பைசா கூட இல்லக்கா. போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளவா? போடி வெளிய. நான் போறேன்க்கா. என் காசு கொடுங்க. காசா? எதுடி உன் காசு? காசு இல்ல ஒண்ணும் இல்ல. போடி வெளியில. போடி.
இது கூட தெரியாத பூமட்ட நீ எல்லாம் வக்கீல் கிட்ட போய் ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுற. போய் அந்த வக்கீல் கிட்ட கேளு, இந்த கவுன்சிலர் திலகா யாருன்னு அவனே சொல்லுவான். இங்க பார், இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தருவேன். அதுக்குள்ள இந்த வீட்ல இருக்க தட்டு முட்டு சாமான்னா எடுத்துட்டு வெளிய போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது என் வீடு, புரியுதா? அத விட்டுட்டு போலீஸ் கீலீஸ்னு போன எவனாலையும் என் மயிரை கூட புடுங்க முடியாது. என்ன பாக்குற? அது நானா புடுங்கினது. அடுத்த வாட்டி வரும்போது இந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன்லாம் நினைக்காத, புரியுதா? அப்படியே தூக்கிடுவ, தூக்கி. மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல். பாப்பா, நான் ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேம்மா, நீ ஜாயின் பண்ணிக்கிறியாம்மா? இவளே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கா? இவ ஹாஸ்டல் வச்சு நடத்துறாளாமா? பசியும் கொல்லுது, பாதை தெரியலையே அக்கா. என்கிட்ட சுத்தமா காசு இல்லக்கா, சாப்பிடவும் இல்ல. ஏதாவது காசு இருந்தா தாங்கக்கா. காசெல்லாம் உனக்கு கிடையாதுமா, போமா ப்ளீஸ்க்கா. அதான் இல்லைன்னு சொல்றல்ல, போ. போ கையேந்தி நிற்கிறேன் அம்மா, பசிக்கு கையேந்தி நிற்கிறேன் அம்மா. அண்ணா, காலையில இருந்து சாப்பிடலண்ணா, காசு இருந்தா கொடுங்கண்ணா. இல்லம்மா, போமா. அண்ணா, அதான் இல்லன்னு சொல்றல, போமா. அக்கா, கையில சுத்தமா காசு இல்லக்கா, ஊருக்கு போகணும். காசு இருந்தா தாங்கக்கா. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? நிறைய பேர் இப்படிதான் சொல்லி வாங்கிட்டு போறாங்க. என்கிட்ட காசு இல்லமா, போ போ. இல்லமா காசு போங்கறல்ல. இப்படிதாங்க ஏமாத்தி காசை வாங்கி உட்கார்ந்து நைட்டு குடிக்க வேண்டியது. அண்ணா, பசிக்குதுண்ணா, ஏதாவது பழசு இருந்தா தாங்கண்ணா. அதெல்லாம் எதுவும் இல்ல, போமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. சொல்ல பண்ணாம போமா. டெய்லி 10 பேர் இப்படி வந்துடுறாங்க. சை, கண்டபடி திட்டுறாங்க. பட்டினியான நடக்க பாதையெல்லாம் இவன் தடுக்க, 10 காசு கூட கையில் இல்ல அம்மா. இவன் பசிக்கு இவன் அலைய, என் பசிக்கு நான் அலைய, என்ன நானும் செய்வேனோ ஏங்க டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சுனா டேலண்ட் தரணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ்ல வரம்போக்குங்க எப்படி பண்ணதுங்க பாரு. ஏய்,
யார பார்த்து நீ புறம்போக்குன்னு சொல்ற? வாய வச்சு கையில குத்துருவோம் பாத்துக்க. ஏமா போன்ல பேசுங்கறம்மா. போன்ல பேசுனிக்கிறியா? நீ என்ன பார்த்தா நீ புறம்போக்குன்னு சொன்னியே. ஐயோ ஏமா லூசா நீ போன்ல பேசுந்தம்மா. எத அடி என் மயிறு, என்ன பார்த்து பொறம்போக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம லூசுன்னு சொல்றியா? உன்ன பத்தி சொல்ல, உன்ன பத்தி நீ பேசுற, என்ன பண்ணிருவ? ஒத்துக்கொத்து வரியா? டேய் செஞ்சு உங்ககிட்ட நான் பேச விருப்பப்படல, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் செஞ்சு சத்த போ. ஏய் யாருன்னு சிரப் இங்க வந்து துள்ளுங்கற? ஆமா நான் அப்படியே துள்ளது எங்க அம்மா வந்து பார்த்தாங்க. போடி. ஏய் பேமெண்ட்காக பேசுந்தம்மா, நீ என்ன வந்து இப்படி பேசுங்கற? நீ என்ன பார்த்து தான் நீ புறம்போக்குன்னு சொன்னியே. ஏமா எந்த ஊர்ல இருந்து வந்துங்கற நீ? நான் ஒருத்தருக்காக பேசினா நீ என்ன லூசு மாதிரி வந்து இங்க பேசுங்கற? அப்படி முட்டனா ஒண்ணு. அடி என் மயிறு. ஏய் என்னவே நடிக்க வரியா? அடிச்சிருவியா? என்ன புறம்போக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம லூஸ் சொல்றியா? சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு ஆகினா பேசிக்க போ. அடியே உன்னை வர இருடி இவ்வள வரேன். அம்மா கண்ணே நீ கண் ஊரங்கு, நம் காலம் மாறும். நீ கண்ணுறங்கு என் கண்ணே. அம்மா உன் பொண்ணு யாரு காசுக்கும் ஆசைப்படலம்மா. என்னால முடியலம்மா, ரொம்ப பசிக்குது. ஆரிரோ ஆராரிரோ, ஆராரோ ஆரிராரோ. தாலேலோ தாலேலோ. குயின்ஸ் ஹாஸ்டல் வெப் சீரிஸ் நம்ம புதைடியஸ் யூடியூப் சேனலில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு எபிசோடும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு எபிசோடும் ரிலீஸ் ஆகும். இதோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அதனால எல்லாரும் குயின்ஸ் ஹாஸ்டல் வெப் சீரிஸ் பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம குயின்ஸ் ஹாஸ்டல். சிரிப்புக்கு பஞ்சமில்ல, அழுகைக்கும் பஞ்சமில்ல. குயின்ஸ் ஹாஸ்டல், நம்ம குயின்ஸ் ஹாஸ்டல். காலேஜுக்கு போனாலும் கம்பெனிக்கு போனாலும் ஹாஸ்டல், நம்ம குயின்ஸ் ஹாஸ்டல். அன்பா இருந்தாலும் குறும்பா இருந்தாலும் குயின்ஸ் ஹாஸ்டல், நம்ம குயின்ஸ் ஹாஸ்டல். காதல் ஆனாலும் மோதல் ஆனாலும் குயின்ஸ் ஹாஸ்டல், நம்ம குயின்ஸ் ஹாஸ்டல். மொத்தத்துல இதுவும் ஒரு பிக் பாஸ் தான், பிக் பாஸ் தான்.